வணக்க நண்பர்களே, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபரில் ஒருத்தரான முஸ்தாக் சாஃப்ரின் என்பவர் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய 4 வழிச்சாலை பற்றிய வீடியோ போடுங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தார். அவரோட ரிக்வெஸ்ட்டுக்கு இணங்க இந்த வீடியோவை நான் பதிவேற்றுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது நாம் மக்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த சாலை தான் தேசிய நெடுஞ்சாலை NH-47. திருவிதாங்கூர் மகாராஜாவின் காலத்தில் போடப்பட்ட சாலை களியாக்கவுடைய வழியாக கன்னியாகுமரிக்கு போகக்கூடிய சாலை. தற்போது நாம் போடக்கூடிய சாலை பிரதமர் நரேந்திர மோடி தரக்கூடிய இந்த சாலை புதிய 4 வழிச்சாலை. சாலை அமைக்கப்பட்ட பின்பாக மாவட்டத்தினுடைய போக்குவரத்து பிரதானமாக அந்த சாலைகளில் அமையும். அப்படி அமையும் போது ஏற்கனவே இருக்கக்கூடிய மாவட்டத்தில் மிக முக்கியமான நகரங்களான களியக்காவிளை, மார்த்தாண்டம், குடித்துறை, தக்கலை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, வட்டாரம் போன்ற அனைத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்களும் விடுபட்டு போய்விடக்கூடாது, தொடர்பில்லாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக மேம்பாலங்கள் அமைக்கக்கூடிய பணிகளை செய்திருக்கின்றோம். பொன்னார் சொன்னது மாதிரி இது திருவிதாங்கூர் ராஜாவால் உருவாக்கப்பட்டது. சேலத்திலிருந்து கன்னியாகுமரி வரை நீளும் இந்த சாலை அதிகமாக கேரளா மாநில வழியாக தான் செல்கிறது. சேலம், கோயம்புத்தூர், பாலக்காடு, திருச்சூர், கொச்சி, ஆலப்புழா, கொல்லம், திருவனந்தபுரம், நாகர்கோவில் வழியாக கன்னியாகுமரியை வந்தடையும் இந்த சாலையில் திருவனந்தபுரம் முதல் கன்னியாகுமரி வரை 2 வழி தடமாக இருக்கிறதுனால வாகன நெருக்கடிக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது. எனவே இதை 4 வழி சாலையாக மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு கடந்த 2004ஆம் ஆண்டு UPA அரசாங்கத்தால் தீர்மானிக்கப்பட்டது. நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் ஏற்பட்ட சிக்கல்னால கிடப்பில் போடப்பட்ட இந்த திட்டம் கடந்த 2016 ஜனவரியில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியால் அடிக்கல் போடப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டது. இப்போது அதற்கான அடிக்கல் நாட்டு விழா மரியாதைக்குரிய நம்முடைய தலைவர் அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களால் இடப்பட்டிருக்கின்றது. இந்த திட்டத்திற்கான மொத்த மதிப்பீடு 2316 கோடி 33 லட்சம் ரூபாய்கள் மதிப்பிடப்பட்டிருக்கின்றன. இதன்படி இதற்காக நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு தற்போது பணிகள் முழு வீச்சில் நடைபெற்றிருக்கு. கேரளாவிலும் திருவனந்தபுரம் சிட்டிக்கு ஏற்கனவே மாற்றாக 22 கிலோமீட்டர் தூரத்திற்கு பைபாஸை போட்டுட்டாங்க. ஆனால் திருவனந்தபுரம் சிட்டி கர்மன் வழியாக களியக்கவளை வந்து குமரிக்கு வர்றதுக்கு மாற்றா களக்கூட்டத்திலிருந்து விழிஞ்சம் முக்கொலா வழியாக தமிழக கேரள எல்லையான காரோடு வந்து குமரிக்கு வர்றது திருவனந்தபுரம் சிட்டியை பைபாஸ் பண்ணிடலாம். ஸோ அதற்கான அடிக்கல் நாட்டும் பணியும் நிதின் கட்கரி, சசி தரூர் மற்றும் பொன்னார் முன்னிலையில் நடைபெற்றுச்சு. இதன்படி களக்கூட்டம் முக்கோலா வரை 26 கிலோமீட்டரும் முக்கோலா காரோடு வரைக்கும் 16.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பணிகள் நடந்துட்டு இருக்கு. சரி, நாம் இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வருவோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் காரோட்டிலிருந்து கன்னியாகுமரி வரை 53 கிலோமீட்டர் தூரம் நேஷனல் ஹைவே 47ம், நாகர்கோவிலிருந்து காவல் கிணறு வரை 16 கிலோமீட்டர் தூரம் நேஷனல் ஹைவே 47B வரையும் பணிகள் நடந்துகிட்ருக்கு. புதிய நேஷனல் ஹைவே 47 காரோடில் ஆரம்பித்து செங்கவிளை, பொன்னப்ப நகர், ஏத்தன்கோடு, பொற்றையடி, காப்புக்காடு, நட்டால, நல்லூர், பள்ளியடி, பூக்கடை, மயிலோடு, இரணியல் வழியாக வில்லுக்குறி பக்கத்தில் மீண்டும் NH-47 ஜாயிண்ட் ஆகி ஒரு 1.5 கிலோமீட்டர் அப்படியே நீளுது. அதிலிருந்து இடது பக்கமாக மீண்டும் டிவியேட் ஆகி சுங்காங்கடை, நாகர்கோவிலை பைபாஸ் பண்ணி பள்ளவிளை, புத்தேரி, அப்டா மார்க்கெட் வழியாக சுசீந்திரம் பக்கத்தில் மீண்டும் வந்து NH-47 சேர்ந்து ஒரு 4 கிலோமீட்டர் அப்படியே நீளுது. அதிலிருந்து வலது பக்கம் டிவியேட் ஆகி கொட்டாரத்தை பைபாஸ் பண்ணி NH-7 கன்னியாகுமரி பைபாஸில் போய் முடியுது. இன்னொரு NH-47B அப்படின்னு சொன்னோம்ல, அந்த பைபாஸ் வந்து அந்த 4 வழிச்சாலை நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒழுங்குனசேரியில் ஸ்டார்ட் ஆகி தாமரைக்குளம், விஸ்வாசபுரம், தோவாளை, வெள்ளமடம், MGR நகர் வழியாக அதெல்லாம் பைபாஸ் பண்ணி திருநெல்வேலி மாவட்டத்தின் காவல் கிணறு வழியாக செல்லக்கூடிய நேஷனல் ஹைவே 7 அதாவது கன்னியாகுமரி பைபாஸில் போய் முடியுது. பண்ணுங்க, நோட்டிபிகேஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்தினா உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க.